ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். மேடம்க்கு முதல்ல ஸ்வீட் வைக்கணும். ஏய் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. இந்தாங்க கூட்டு சூப்பரா இருக்கும். ஓகேவா? ஏய் போதும், அட சாப்பிடுங்க. போதும்னு சொன்ன. நல்லா சாப்பிடுங்க. ரொம்ப பசியோட இருப்பீங்க. தெம்பா இருக்க வேணா. ஏய் சாப்பிடுங்க. போதும்டி. நீங்க ஃபேமிலியோட முக்கியமான சீஃப் கெஸ்ட். ஏய் சும்மா சாப்பிடுங்க. அண்ணா சாம்பார். குடிய தோண்டுங்க. ஊத்து. போது நிறுத்து. போதும்லாம் சொல்லக்கூடாது. நல்லா சாப்பிடணும். உங்களுக்கு இதுக்கப்புறம் பசியே எடுக்க கூடாது. இந்திரா போதும். சாப்பிடுங்க. எல்லாருக்கும் ஒரு அப்பளம் தான், உங்களுக்கு மட்டும் 2 இல்ல 3 4. அட சாப்பிடுங்க. ரொம்ப பாக்காதீங்க, சாப்பிடுங்க. ரொம்ப சந்தோஷம் சம்பந்தியம்மா, நீங்க மனசு இறங்கி வந்து சாப்பிட்டதுக்கு. அப்பா அவங்க சாப்பிட்டோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிம்மா, டிஸ்டர்ப் பண்ணலமா. நீ சம்பந்தியம்மா நல்லா கவனிச்சுக்கோ. சம்பந்தியம்மா சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. போங்க போங்க, நீங்க போய் சாப்பிடுங்க. நான் பாத்துக்கிறேன். சாப்பிடுங்க சம்பந்தி. அப்புறம் என்ன பேபி, சாப்பிடலையா? ஏய் உங்க கோவத்தையெல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வச்சுட்டு சாப்பாடு ஒரு கட்டு கட்டுங்க பாப்போம். சாப்பிட மாட்டீங்களா? அப்போ கௌதம். ஏய் சாப்பிடுற. நல்லா நல்லா அள்ளி சாப்பிடுங்க. நல்லா எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. ஏய் ராகினி, என்ன இது இப்படி பஞ்சத்துல கிடந்த மாதிரி அள்ளி அமுக்கிட்டு இருக்க? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் பொறுமையா சாப்பிடு. சாப்பாடு நிறைய இருக்கு. அம்மாடி, ராகினிக்கு பயங்கர பசி போல. கொஞ்சம் பார்த்து நல்லபடியா கவனிச்சு விடு. சொல்லிட்டீங்கல்ல, சிறப்பா கவனிச்சுறேன். நல்ல சாப்பிடு. தண்ணி தண்ணி. ஏய் என் வாழ்க்கையில யாரும் என்னை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தினது இல்ல. என்னை பத்தி தெரியாம நீ மேல மேல அசிங்கப்படுத்துற. இந்த ஜென்மத்துக்கு நான் உன்னை மறக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டியும் முதலுமா என்கிட்ட வாங்குவ பாரு. நல்லா பாத்துக்கலாம், அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க சாப்பிடுங்க, நல்லா அள்ளி போட்டு சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்களா கௌதம்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்க எல்லாருக்குமே தங்கறதுக்கு இடத்த நாங்க ஏற்பாடு பண்ணி தரோம். பக்கத்துலதான் பள்ளிக்கூடம் இருக்கு, அங்க நீங்க எல்லாரும் தங்கிக்கலாம். சரி. ஐய, என்னால பள்ளிக்கூடத்துல எல்லாம் படுத்து தூங்க முடியாது. சாச்சா, பெரியத்த சொன்ன மாதிரி நம்ம கிளம்பிடலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே ஹேமா, பாவம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. நீங்க எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. ஏன்னா நீங்களும் இந்த மாதிரி பட்டிக்காட்டுல இருந்து வந்தவங்க தானே, உங்களுக்கு என்ன கவலை? என்னால முடியாது. என்னங்க, உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் பொண்ணு எங்க கூட இருக்கட்டும். முறையா செய்ய வேண்டிய சடங்குகளை செஞ்சு முடிச்சு
குலதெய்வம் கோயிலையும் நேர்த்தி கடன் பண்ணிட்டு கிளம்பலாமே. அதுக்கு நீங்களாம் தான் பெரிய மனசு பண்ணணும். ஐயோ சம்மந்தி, என்ன சம்மந்தி, முதல்ல கையை கீழே இருக்குங்க. இல்ல சம்மந்தி, இங்க பாருங்க, என் அக்கா சொன்ன பேச்சுக்கு மறு பேச்சு கிடையாது. அவங்க கிளம்ப சொல்லிட்டாங்க, நாங்க கிளம்புறோம். ஏ ராகினி, எதுக்காக இப்படி அடம்பிடிக்கிற? பொண்ண பெத்தவரு அவ்வளவு இறங்கி வந்து பேசுறாரு, அவருடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சும்மா முடியாது அது இதுன்னு சொல்லிட்டு இருக்க. முதல்ல போனை போடு ஜெயாக்கு, நான் பேசிக்கிறேன். ஓ அப்படியா? எனக்கு என்ன, நான் போன் தரேன், நீங்க அக்கா கிட்ட பேசிக்கோங்க. நீ முதல்ல போனை போடுன்னு. ஹலோ அக்கா, நான் தான். சொல்லு. அக்கா, நீ சொன்ன மாதிரி எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டேன். ஆனா சம்மந்தி வீட்டுக்காரங்க அவங்க சம்பிரதாயப்படி நலங்கு செய்முறை எல்லாம் இருக்கு, இருந்து செஞ்சுட்டு அப்படியே ராத்திரி இங்க தங்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு மாமாவும் சப்போர்ட். நான் சொன்னால மாமா கேட்க மாட்டேங்கிறாரு. நீயே பேசு. ம். இல்ல ஜெயா, என்னன்னா நம்ம சம்மந்தி ஆசைப்பட்டாரு. அவர் ஆசைக்கெல்லாம் நாம ஆடக்கூடாது. இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வழக்கம் என்ன, மாப்பிள்ளை வீட்டுல தானே எல்லாமே. கல்யாணம் முடிஞ்சதுமே இங்க கிளம்பி வந்திருக்கணும்ல. ஆமாமா, ஏற்கனவே அவங்க இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைஞ்சு கொடுத்தாச்சு. இனி அவங்க சொல்றது எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது, புரியுதா? அது இல்ல ஜெயா, பாவம் பொண்ணை பெத்தவரு, பாவம் பொண்ணு கூட ஒரு நாள் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்ப அவர் பொண்ணு அவர் வீட்லயே வச்சுக்க வேண்டியதானே, எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு? அவங்க கேட்ட பணத்தை கொடுத்திருந்தா என்ன சம்பந்தி இப்படி பண்றீங்களேன்னு நாம கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனா இப்ப நம்ம வாயே திறக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. இதுல என்னன்னா, சம்பந்தியோட ஈகோனால பாதிக்கப்பட போறது காவியா தான். அவளுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆனா அவ கையால குலதெய்வத்துக்கு பொங்கல் வச்சு நேர்த்தி காசு காணிக்கையா செலுத்துறன்னு வேண்டிக்கிட்டது ஞாபகம் இருக்குல்ல? அத நிறைவேற்றாம புகுந்த வீடு போனா சாமி குத்தம் ஆயிடும். அதனால காவியா வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு சந்திரா, பயமா இருக்கு. ஏங்க, அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க, தைரியமா இருங்க. ஹாய், என்னங்க இது புதுசா இருக்கு? எப்பவுமே பரபரப்பா சுத்திட்டு இருப்பீங்க, இப்ப அமைதியா மொட்டை மாடல வந்து நின்ட்டீங்க. என்னங்க ஆச்சு? அப்படி என்னங்க பானத்துல இருக்கு? நீங்க இவ்வளவு கல்லஞ்சக்காரங்களா இருப்பீங்கன்னு நினைச்சு கூட பாக்கலங்க. உங்க அக்கா கல்யாணம் வீட்டை விட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போக போறாங்க, நீங்க கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லாம மொட்டை மாடல நிக்கிறீங்க, அதுவும் ஜாலியா காத்து வாங்கிட்டு இருக்கீங்க. என்னாச்சுங்களா? எதுக்குங்க இப்படி கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? இப்படிலாம் உங்களை பார்த்ததே இல்லைங்க. இந்திரா, எனிதிங் சீரியஸ்? ஏதாவது ப்ராப்ளமா? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா இருக்குல்ல? எனக்கு மனசு சரியில்லைன்னு தனியா வந்து நிக்கிறேன். நான் ஒன்னும் ஜாலியா இல்ல. ஐயோ இல்லங்க, நான் உங்களை சும்மா கலாச்சங்க. எவ்வளவு சென்சிட்டிவா இருப்பீங்கன்னு நான் நினைக்கலங்க. சாரிங்க. இந்திரா, இதெல்லாம் யூசுவலா நடக்கிறது தானே, எதுக்கு போய் ஃபீல் பண்ணிட்டு? எங்க உங்க அக்கா எங்கெங்க போயிட்டு போறாங்க? இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தூரம் தான். எங்க வீட்டுக்கு ஜஸ்ட் 2 hours தான். இவ்வளவு சாதாரணமா சொல்றீங்க, ஜஸ்ட் 2 hours தானே. தூரமோ நேரமோ எனக்கு பிரச்சனை இல்லைங்க. எங்க அக்காக்கோ எனக்கோ நடுவுல கண்ணுக்கு தெரியாத ஒரு லைன்
ஒரு இடைவெளியா ஃபார்ம் ஆயிருக்கு. அது போக போக இன்னும் பெருசாகும். இதெல்லாம் உங்களுக்கு புரியவும் புரியாது. இதெல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கவும் மாட்டீங்க. இது பொண்ணுங்க மட்டும் அனுபவிக்கிற வலி. வாழ்ந்த வீடு, வாழ போற வீட்டுக்கு நடுவுல மனசு கிடந்து காலம் முழுக்க அல பாஞ்சுக்கிட்டே இருக்கும். என்ன மாதிரி என் அக்கா இல்ல. அவ ரொம்ப சாது. 10 வார்த்தை பேசுற இடத்துல ஒரு வார்த்தை தான் பேசுவா. தனக்குன்னு எதுவுமே வாயை திறந்து கேட்க கூட மாட்டா. சத்தமா பேசினா கூட பயந்துருவா. நானும் காவியா அக்காவும் ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சோம். அப்ப அவளை மத்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது சொன்னா கூட நான் தான் அவளுக்காக சண்டை போடுவேன். என் அக்கா இதுவரை யாரையும் எதிர்த்து கூட பேசினது இல்ல. அவளுக்கு கோவம் எல்லாம் வருமான்னு கூட எனக்கு தெரியல. என்ன சந்தோஷம்னாலும் சோகம்னாலும் அவளுக்குள்ளேயே வச்சுப்பா. அவளும் நானும் ரெட்ட பிறவிங்க மாதிரி ஒன்னாவே இருப்போம். அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறது எனக்கும் சந்தோஷம்தான். ஆனா அக்கா என்ன விட்டு போறாளேன்னு நினைக்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏங்க எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியுது. ஆனா இதெல்லாம் நடக்கும்னு முன்னாடி தெரியும்ல. கல்யாணம் ஆனா மாப்பிள்ளை வீட்டுக்குலாம் போய் தானே ஆகணும். எங்க அக்காக்கு மட்டுமா கல்யாணம் ஆயிருக்கு? உங்க அண்ணனுக்கு வந்தா கல்யாணம் ஆயிருக்கு. ஆனா நீங்க அவரை பிரிய தேவையில்ல. அவரு பிறந்து வாழ்ந்த வீட்டை விட்டு வேற எந்த வீட்டுக்கும் போக தேவையில்ல. ஆனா காலாகாலமா பொண்ணுங்க மட்டும் ஏன் இப்படி ஒரு பாரத்தை சுமக்கணும்? இந்திரா, நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. சரி, எப்படியும் நான் என் அக்காவை பிரிஞ்சுதான் ஆகணும். அத கூட கஷ்டப்பட்டு ஏத்துக்கலாம். ஆனா இப்படி ஒரே நாள்ல ஒரு ராத்திரி கூட தங்க விடாம கல்யாணம் முடிஞ்ச கையோட இப்படி எங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி நாங்க யாரோ அவ யாரோங்கிற மாதிரி இப்படி கூட்டிட்டு போனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கல்யாணம்னா தாலி கட்டுறது மட்டும் தானா? வேற சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் இல்லையா? பொண்ணை பெத்தவங்களுக்கு ஒரு ஆசை, ஒரு ஃபீலிங்ஸ்னு இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டீங்களா? அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க. இல்ல நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த அதிகாரத்தெல்லாம் உங்களுக்கு யார் கொடுத்தா? பொண்ணை கட்டி கொடுத்தா? உங்களுக்கு எல்லாரும் அடிமையா? பொண்ணு வீட்டுக்காரங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் கூட இருக்க கூடாதா? மாப்பிள்ளை வீடுனா என்னங்க வசதி? என்னங்க எப்படி பேசுறீங்க? இப்படி எல்லாம் யாரும் பேசாததுனால்தான் காலாகாலமா இப்படியே நடந்துட்டு இருக்கு. இனிமேலாச்சும் ஏதாச்சும் மாறணுங்க. அதுக்காகவாவது பேசணும். அதான் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே எல்லாமே நம்ம இஷ்டம் தான். நாம சொல்றபடிதான் எல்லாரும் ஆடணும்னு நினைக்கிறீங்க. ஒரு 2 நாள் என் அக்கா, என் அப்பா அம்மா இவங்க முன்னாடி எல்லாம் சந்தோஷமா இருக்கிறத பாக்க உங்களுக்கு எல்லாம் என்னங்க கஷ்டம்? ஆனா பண்ண மாட்டீங்க. ஏன்னா அப்புறம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கன்னு உங்க அதிகாரத்தெல்லாம் எங்க போய் காட்ட முடியும்? என்ன சம்பந்தி? சம்பந்தி, உங்க ஆசைப்படி உங்க பொண்ணு உங்க கூட தங்கறதுக்கு கடவுளே அமைச்சு கொடுத்துட்டாரு பாத்தீங்களா? நீங்க நடத்த வேண்டிய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யுங்க. சரிங்க சம்பந்தி. அப்படியே உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நேர்த்தி கடனை முடிச்சுட்டு அப்புறம் கிளம்பலாம். சரிங்க. சரி சந்திரா, கிளம்பு. போங்கப்பா, எல்லாரும் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுங்க. சரிங்கப்பா. சம்பந்தி, எதுக்கு வெளியில நின்னுகிட்டு? வாங்க உள்ள வந்து உட்காருங்க. அது எப்படி சம்பந்தி? எதுவுமே தெரியாத மாதிரி அப்பாவி முகத்தை வச்சுட்டு பேசுறீங்க. சம்பந்தி, என்ன சொல்றீங்க? என்ன சொல்றேனா, நல்லா இருந்த டெம்போ எப்படி திடீர்னு ரிப்பேர் ஆச்சுன்னு கேக்குறேன். டெம்போவா? சம்பந்தி, நாங்க எதுவும் பண்ணிட்டு போன சந்தேகப்படுறீங்களா? உங்களை சந்தேகப்படல, உங்க பொண்ண சந்தேகப்படுறேன். அப்பா சத்தியமா நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. ஏய் நடிக்காத, நீதான் பண்ணிருப்பன்னு எனக்கு நல்லா தெரியும். சமந்தி, அவ அந்த மாதிரி எல்லாம் செய்யறவ இல்ல.
அப்படியே சொக்க தங்க உங்க பொண்ணு. நான் தான் பார்த்தனே உங்க பொண்ணோட லட்சணத்தை. என்னடா வயசுல பெரியவங்க அக்கா வாழ போற வீட்டு மாமியாருன்னு கூட பார்க்காம என்ன பேச்சு பேசினா? இவ்வளவு வச்சுக்கிட்டு நீங்க இவ்வளவு வாய் பேசுறீங்க. இங்க பாருங்க, அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல. நான் ஒண்ணுமே பண்ணல. நீ என்கிட்ட வந்து கெஞ்சி கால்ல விழறன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் நீ இந்த மாதிரி ஃப்ராட் தனம் பண்ண போறன்னு. என்ன சொல்ற? கால்ல விழற ஆளா நீ? காலை வாரி விடுற ஆளாச்சே. அதான் சமயம் பார்த்து வாரி விட்டுட்ட. என்ன சம்மதி சொல்றீங்க? இவ உங்ககிட்ட வந்து தனியா பேசினாளா? ஆமா, என்கிட்ட வந்து பேசினா. இன்னைக்கு ஒரு நாள் என் அக்கா இங்க இருக்கட்டும். என் மேல இருக்கிற கோவத்துல என் அக்காவை கூட்டிட்டு போயிடாதீங்க. உங்க கால்ல கூட விழறன்னு நீலி கண்ணீர் வடிச்சா அதுக்கெல்லாம் நான் மயங்கல. என்ன இதெல்லாம்? அதான் உடனே குறுக்கு புத்திய யூஸ் பண்ணி இங்கிருந்து நாங்க கிளம்பாத அளவுக்கு பண்ணிட்டா. பா, நான் ஒண்ணுமே பண்ணலப்பா. சம்பந்திய பார்த்து நீ தனியா பேசுனியா? ஆமாப்பா. உன்னை கொல். ஏய், என்ன பண்ணிருக்கா பாத்தியா? இந்நேரம் கிளம்பி இருக்கணுமே. இன்னும் ஆளை காணோம். இன்னும் அவங்கள காணோம். அக்கா கிளம்பியாச்சா? இல்லக்கா. ஏய், இன்னும் அங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏன் இன்னும் கிளம்பல? பொண்ணு அப்பவே நான் கிளம்ப சொன்னல. அக்கா கொஞ்சம் பொறுமையா கேளு. டெம்போ பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அந்த குட்டி சாத்தா மறுபடியும் வேலையை காட்டிடுச்சு. அவ அக்காவை இங்க ஒரு நாள் இருக்க வைக்கணும்னு அவ என்னென்னமோ பிளான் பண்ணி எல்லாம் பார்த்தா. ஏன் என் கால்ல கூட விழறன்னு சொன்னா அதுக்கு நான் ஒத்துக்கல. எப்படியாச்சும் அவ அக்காவை இங்க தங்க வைக்கணும்னு இப்படி ஒரு சதி திட்டம் தீட்டி வச்சிருக்கா அந்த குட்டி சாத்தா. பாவமே, சின்ன பொண்ணுன்னு பார்த்தா அவ செய்யற வேலையெல்லாம் சாதாரணமா இல்லையே. பெரிய தில்லாலங்கரியா இருப்பா போல இருக்கே. அவ கணக்கு ஏறிக்கிட்டே போகுதே. மொத்தத்தையும் அவ அக்கா தலையில தான் இறக்கணும். அவளுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும்டி. வாழ்க்கையில யார்கிட்டயும் அவ வம்பு வச்சுக்கவே கூடாது. அந்த மாதிரி அவளுக்கு சூடு வச்சு விடணும். கண்டிப்பாக்கா. சரி சரி, யாராவது மெக்கானிக்க கூப்பிட்டு சரி பண்ணிட்டு வர முடியுமான்னு பாரு. இந்திரா, நீ போய் சில்வர் கொடுத்து எடுத்துட்டு வாமா. நான் வேணா உங்களுக்கு அப்படியே ஹெல்ப் பண்றேன். போ 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 போ. இதுதானே எதிர்பார்த்தேன். போ போ போப்பா. சும்மா என்னங்க, ஒரு ஹாப்பி தான் போல. ஆமா, கடைசி பால்ல சிக்ஸர் அடிச்சு இந்தியா ஜெயிச்சா மாதிரி அவ்வளவு சந்தோஷமால இருக்கு. இருங்க இருங்க. வாங்க வாங்க. மாப்பிள்ள, நீங்க இப்படி உட்காருங்க. நீங்க உட்காருங்க. காவியா, நீ இப்படி வாமா. வா, நீங்க உட்காருங்க. நான் சொல்றப்போ நீங்க 2 பேரும் குடத்துக்குள்ள கைய விட்டு இதை எடுக்கணும். யாரு ஜெயிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த மோதிரம். விடாத கதிர், இந்த சடங்குல எல்லாம் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கைதான் வீட்ல ஓங்கி இருக்குமா. நீ ஜெயிச்சு காட்டு. சரி.
சம்மந்தி, புது இடம்னு தூக்கம் வரலையா? எப்படி வரும்? அதான் நீங்க நினைச்ச மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நடத்திட்டீங்களே. ஆமா சம்மந்தி, எல்லா சடங்கும் நடந்துட்டு தான் இருக்கு. அப்படியே அந்த சாந்தி முகூர்த்த சடங்கையும் முடிச்சிட்டோம்னா எதுக்கு சொல்றேன்னா, எங்க வழக்கப்படி அது பொண்ணு வீட்டுல தான் நடக்கும். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு. ரொம்ப விவரமா பேசுறதா நினைப்பா? இல்ல தெரியாம நான் கேக்குறேன். என்ன பார்த்தா உங்களுக்கு இழிச்ச வாயா தெரியுதா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி. பின்ன என்ன, ஒத்த பைசா வரதட்சணை கொடுக்காம கல்யாணத்தை முடிச்சாச்சு. அடுத்து பொண்ணும் பையனும் சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சது. இப்படியே எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு நிம்மதியா இருக்கலாம். நம்ம பொண்ணு வாழ்க்கை செட்டில் ஆயிடும் நினைப்பு. அப்படிலாம் இல்ல சம்பந்தி. வரதட்சணை பணம் கொடுக்க கூடாதுன்னு எண்ணம் இல்ல. இப்ப கூட நீங்க சொன்னீங்கன்னா யாருக்கும் தெரியாம. யாருக்கும் தெரியாம வாங்குறதுக்கு அது என்ன லஞ்சமா? இல்ல சம்பந்தி, அது வந்து. பேசாதீங்க. சின்ன பொண்ணை விட்டு பேசாத பேச்செல்லாம் பேச விட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட என்ன அசிங்கப்படுத்திட்டு இப்ப வந்து குடுக்கறாராம் வரதட்சணை. அதுவும் யாருக்கும் தெரியாம. அதுதான் உங்க பொண்ணு போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொன்னாலே, அத நிஜமாக்க இப்ப வரதட்சணை தரேன்னு சொல்றீங்களா? நீங்க குடுக்கற மாதிரி குடுப்பீங்க, உங்க பொண்ணு போலீஸ்க்கு போன் பண்ணும். இதெல்லாம் எங்களுக்கு தேவையா? யாருக்கு வேணும் உங்க பணம்? என் அக்கா குணம் தெரியாம கொஞ்சம் ஓவரா ஆடிட்டீங்க. இனி உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் அது வாழ போகுதா இல்ல வாழாம திரும்பி வரப்போதான்னு. சம்பந்தி, என்ன சொல்றீங்க? வேணாம் சம்பந்தி. அதுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் அது இதுன்னு கிளம்பி வந்துட்டீங்க. சம்பந்திமா, பயங்கர ஹாப்பியா இருக்கீங்க போல. ஆமா, அப்படியே இருங்க. அதுதான் உங்க கேரக்டர் பொருத்தமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கணும்னு ஆசை. ஆனா எங்க பொண்ணுங்களோட சூழல் அப்படி இருக்க விட மாட்டேங்குதே. ஆமால, நீங்களே பாத்தீங்கல்ல எங்க அக்கா எவ்வளவு சந்தோஷமா இருந்தான்னு. பொண்ணுங்களுக்கு மட்டுமே புரியுற ஃபீல் அது. அப்பா வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இருக்கிற பாதுகாப்பான உணர்வு வேற எங்கேயுமே கிடைக்காது. அதுக்குதான் இந்த மாதிரி சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பொண்ணு வீட்டுல நடக்கணும்னு பெரியவங்க வச்சிருக்காங்க. ஏன்னா அப்பதான் ஒரு பொண்ணு பயம் இல்லாம சேஃபா ஃபீல் பண்ணுவா. அத புரிஞ்சுக்காம உங்க சித்தி இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படி இப்படின்னு அடம் பிடிச்சாங்க. நல்ல வேலை நீங்க வந்த வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட வண்டிய பிரேக் டவுன் பண்ண கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ஹலோ, இங்க அத திரும்பவும் கொஞ்சம் என்ன பார்த்து சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. நீங்க தானே சொன்னீங்க வண்டியை பிரேக் டவுன் பண்ண கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு சொல்லி. அந்த கடவுள் உங்க முன்னாடி தான் உட்காந்துருக்காரு, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. உங்க நன்றியை நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். நீங்களா? வண்டி பிரேக் டவுன் எல்லாமே நீங்களா? நானே தான். ஆனா எதுக்காக அப்படி பண்ணீங்க? அதுவும் எங்களுக்காக? எனக்கு புரியல. இல்ல, உங்களை பார்த்தே முழுசா ஒரு நாள் தான் ஆச்சு. ஆனா
பல நாள் பழகின மாதிரி ஒரு ஃபீலிங்க. ஃபீல சொன்னேன், ஃபீலிங். ஓ நீங்க அப்படி கலைஞனதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்படி தேவதை மாதிரி இருக்கிறவங்க சின்னதா சோகமானாலும் நல்லா இருக்குமா? அதான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு. அதான் ஏதாவது பண்ணியும் உங்க முகத்துல பழையபடி சிரிப்பு வர வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அதான் பிரேக் ஒயரை கட் பண்ண சொன்னேன். டிரைவர், நீ போய் வண்டியை ரெடி பண்ணு. நாம இன்னைக்கு நைட்டே கிளம்புறோம். சம்பந்தியம்மா, நீங்க எதுவும் பேசாதீங்க. உங்க பொண்ணு பண்ண காரியத்துக்கு நீங்கள வாயே திறக்க கூடாது. ஏய், நீ ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணு. இல்லம்மா, அது இப்ப முடியாது. உண்மையிலேயே வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. ஏய், வாங்குனது உனக்கு பத்தாதா? இப்பதானே போய் சொன்னேன்னு சொன்னேன். போய் தாம்மா சொன்னேன். ஆனா இந்திராமா சொன்னதுக்கு அப்புறம் வேற யாரும் மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு உண்மையாலுமே பிரேக் வேற கட் பண்ணிட்டம்மா. இனி காலதான் ரெடி பண்ண முடியும். என் கண்ணு முன்னாடியே நிக்காத, வெளியே போ. உங்க பொண்ணு நினைச்ச மாதிரியே திட்டம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கான்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்கு அவளுக்கு. சம்பந்தி, அவ செஞ்ச தப்புக்கு என்ன நான் மன்னிப்பு கேக்குறேன், கால்ல கூட விழறன்னு சொல்வீங்க அதானே? வந்ததுல இருந்து இதையே தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவ அக்கா கோவிலுக்கு போய் வேண்டுதல் நிறைவேறணும்னு தானே இதெல்லாம் பண்ணா. நாளைக்கு என்ன ஆனாலும் சரி, கோவிலுக்கு யாரும் போக கூடாது. சம்பந்தியம்மா, நாங்க வண்டியை ரெடி பண்ணிட்டு ஊருக்கு கிளம்புறோம். சம்பந்தியம்மா, அப்படிலாம் எதுவும் செஞ்சிடாதீங்க. இந்திரா பண்ணது தப்புதான். ஆனா அதுக்கு இது பெரிய தண்டனை சம்பந்தி. காவ்யா கையால நேர்த்தி காசு காணிக்கையா செலுத்துறோன்னு குலதெய்வம் கோயில்ல வேண்டி இருக்க சம்பந்தி. அதை நிறைவேற்றாம காவ்யாவை அனுப்பக்கூடாது சம்பந்தி. சாமி குத்தமாயிடும் சம்பந்தி. சம்பந்தி, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க சம்பந்தி. இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. இதுக்கப்புறம் நான் எதுவும் உதவி கேட்க மாட்டேன் உங்ககிட்ட. உங்களுக்காக இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு ஒன்னொன்னு நான் செய்ய உங்க பொண்ணு ஜெயிச்சுக்கிட்டே போறா. இந்த வாட்டி என்னால அவளை விட முடியாது. அவ செஞ்ச தப்ப அவ உணரணும். சம்பந்தி, இந்திரா செஞ்ச தப்புக்கு காவ்யாவையும் சேர்த்து தண்டிச்சீங்கன்னா எப்படி சம்பந்தி? ஆமால, நீங்க சொல்றது சரிதான். அப்ப ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு எல்லாரும் குடும்பத்தோட கோவிலுக்கு போய் வேண்டுதல நிறைவேற்றலாம். சரிங்க சம்பந்தி. ஆனா இந்திரா மட்டும் கோவிலுக்கு வரக்கூடாது. அவ இந்த வீட்லயே இருக்கட்டும். இல்ல சம்பந்தி, இந்திரா பண்ண தப்புக்கு இது நான் அவளுக்கு கொடுக்கற தண்டனை. இதுக்கு ஒத்துக்கிட்டா நாளைக்கு கோவிலுக்கு போறோம், இல்ல கேன்சல் தான். முடிவு உங்க கையில இருக்கு. சரிங்க சம்பந்தி, நான் ஒத்துக்கிறேன். இங்க பாருங்க, இப்ப ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம இந்திரா அங்க வந்தா அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். சத்தியமா இந்திரா கோயிலுக்கு வரமாட்டா. அப்படி மீறி வந்தா நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சொன்ன மாதிரி நடந்துக்கோங்க. என்னங்க சம்பந்தி அம்மா என்ன சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? உன் பொண்ணு பண்ண காரியத்துக்கு என்ன காரி துப்பிட்டு போறாங்க. எங்க அவ? இந்திரா,
காரியத்துக்கு என்னாச்சு தெரியுமா? ஏங்க என்னங்க அவங்க கோவப்பட்டு கோவிலுக்கு போவிடாம பண்ணிட போறாங்க? அப்படிதான் சொன்னாங்க. கோயில் வேண்டுதல் எதுவும் முடியாது, நாங்க கிளம்புறோம்னு. நான் அப்புறம் கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்கிட்டாங்க. இங்க பாரு, ரொம்ப சந்தோஷப்படாத. ஒரு கண்டிஷனோட தான் ஒத்துக்கிட்டாங்க. கண்டிஷனா? ஆமா. எக்காரணத்தை கொண்டும் இந்திரா நாளைக்கு கோயிலுக்கு வரக்கூடாது. அதுதான் அவங்க கண்டிஷன். என்னங்க இது? குடும்பத்தோட கோவிலுக்கு போகும்போது இவ மட்டும் வரக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதுதானங்க? இங்க பாரு, நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். என்னங்க சொல்றீங்க? அப்புறம் என்ன பண்ண சொல்ற சந்திரா? இவ செஞ்ச காரியம் அப்படி. இவளுக்காக பார்த்துட்டு பெரியவளுக்கு நடத்த வேண்டியதை நடத்தாம விட சொல்றியா? காவியா வாழ்க்கை மேல கொஞ்சமாவது இவளுக்கு அக்கறை இருந்தா இப்படி பண்ணுவாளா இவ? நான் எல்லாமே அக்கா நல்லதுக்காக தான் பண்ணேன். அப்படியா? அப்ப சரி. உங்க அக்கா நல்லபடியா கோயிலுக்கு போய் வேண்டுதல் நிறைவேற்றணும்னு எண்ணம் இருக்கா இல்லையா? அப்ப நீ கோயிலுக்கு வராத, வீட்லயே இரு. என்னங்க? இங்க பாரு, அந்த அம்மா கிட்ட நான் சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கேன், என் பொண்ணு வரமாட்டா, என் வார்த்தையை மீற மாட்டான்னு. இதுல ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணி என் மானத்தை வாங்கிடாத. அப்புறம் அந்த அம்மா கால்ல தான் நான் விழணும். அப்படி மானம் கெட்டு போய் அவங்க கால்ல விடுறது நான் செத்து போறதுக்கு சமம். உண்மையிலேயே என் மானம் மரியாதை காத்துல பறக்காம இருக்கணும்னா நாளைக்கு நீ கோயிலுக்கு வராது. அம்மா தாயே, எனக்கும் ஆசைதான் உன்னை நேர்ல பார்த்து பொங்கல் வச்சு படையல் போட்டு வேண்டுதலை நிறைவேற்றணும்னு. ஆனா என்ன வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. என்னால வர முடியாது. நான் வரலன்னு கோச்சுக்கிட்டு அக்காவை எதுவும் பண்ணிராத. எங்க அக்கா எந்த குறையும் இல்லாம போற இடத்துல நல்லபடியா சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீ தான் துணையா இருக்கணும். பார்த்து பார்த்து எல்லாத்தையும் கொடுத்து அமிச்சவ முக்கியமான நேர்ச்ச காசு கொடுக்க மறந்துட்டேனே. தாயே, இது என்ன சோதனை? இத உன் சன்னதியில போட்டு வேண்டுதல நிறைவேற்றலன்னா குறப்பட்டுருமே. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? அக்கா கல்யாணம் ஆனோன்னு பௌர்ணமி விரதம் இருந்து சேர்த்து வச்ச நேர்ச்ச காசு இது. இது கோயில் உண்டியல்ல அக்கா கையால போடணும்னு தான் வேண்டுதலே. கடைசியில் இந்த காசியை வச்சுட்டு போயிட்டாலே. இப்ப என்ன பண்றது? சரி, அப்பாக்கு போன் போட்டு வந்து எடுத்துட்டு போக சொல்லிடலாம். ஏய் யோ டிரைவர், வண்டி நிப்பாட்டு. என்னாச்சு சம்பந்தி? என்ன ஆச்சா? என்னது இது இப்படி இருக்கு? இப்படி எல்லாம் என்னால முடியாது. இப்படி எல்லாம் வந்தனா என் இடுப்பெலும்பு உடைஞ்சிரும். பாது ரொம்ப மோசமா இருக்கு. நான் என்ன பண்றது? ஏன் வேற ரூட்டே கிடையாது அந்த கோவிலுக்கு போறதுக்கு? 5 கிலோமீட்டர் சுத்தி போகணும். இப்படி எல்லாம் ஒண்ணு அவ்வளவு அவசரம் இல்ல, சுத்தியே போங்க. என்னால இதுல வர முடியாது. எப்பா, அதான் சொல்லிட்டாங்கல்ல, பாத்து போப்பா.
எதுக்கு இந்திரா மட்டும் வரல? ஏன் தனியா பின்னாடி வருவான்னு அவங்க அப்பா சொன்னாரு. ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இங்க அடிக்கடி என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அம்மா, இந்திராவை ஏமா கூட்டிட்டு வரல? நீ கொஞ்ச நேரம் பேசாம வா. அம்மா, அவ இல்லாம ரொம்ப போர் அடிக்குதுமா. அவ இருந்திருந்தா இன்னும் கலகலன்னு ஜாலியா இருந்திருக்கும். என்னாச்சுங்க? இல்ல சந்திரா, ஒண்ணும் இல்ல. பூஜைக்கு நேரமாச்சு, நேரம் வந்திருக்கணுமே. என்னமோ தெரியல. அப்பா, நல்ல வேலை இன்னும் வரல. அவங்க மெயின் ரோடு வழியா வராங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும் வரட்டும், பொறுமையாவே வரட்டும். அதுக்குள்ள நான் வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடுறேன். என்னடா நீங்க மட்டும் கோயிலுக்கு வரலையேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். முன்னாடியே வந்து நிக்கிறீங்க. ஆமா, அது என்ன உங்க அப்பா ராகினி சித்தி கிட்ட எல்லாம் ஐடென்சிக் விளையாண்டுட்டு இருக்கீங்க? அதுவா, அது வந்து வாங்க வாங்க. எங்க லேட் ஆக்கிடுவீங்களோ நினைச்சு பயந்துட்டேன். பரவாயில்ல, சரியான நேரத்துக்கு வந்துட்டீங்க. அது எப்படி சாமி? பூஜையை நல்ல நேரத்துல தான் ஆரம்பிக்கணும்ன்றது எங்களுக்கு தெரியாதா? அதானே, சம்பந்தி எல்லா நேரத்திலையும் எல்லா விஷயத்தையும் கரெக்டா செய்வாரு. அவளேதான், நான் பார்த்ததான் அவளதான். இங்கதான் எங்கேயாவது மறைஞ்சிருப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.